உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவளி பண்டிகை அப்படின்னாவே நம்ம ஸ்நாக்ஸ் வகைகள் நிறைய பேர் வீட்டில் செய்வோம். அதில் வந்து முறுக்கு தான் முதல் இடத்துல இருக்கும். அந்த முறுக்கு வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது பொட்டுக்கடலை முறுக்கு, உளுந்து முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, ராகி முறுக்கு, பெப்பர் முறுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பாசி பருப்பு முறுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பாசிப்பருப்பு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி மாவு, 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், பொரிக்க தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இந்த பாசிப்பருப்பு முறுக்குக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நல்லா 2 டைம் அல்லது 3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. ஊற வச்ச பருப்பு இப்படி குக்கரில் போட்டு எடுத்துருக்கோம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும் பொழுது நெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தும் பொழுது முறுக்கு நல்லா இந்த நெய் வாசம் வரும், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறையா இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே உளுந்து முறுக்கில் பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வைக்கணுமோன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நம்ம ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம வேக வச்சோம்னா நல்லா நைஸாக வெந்திருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து 2 விசில் 3 விசில் போதும். அதே ஊற வைக்காமல் நம்ம சேர்த்தும் போது இன்னொரு விசில் சேர்த்து விடணும், அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம வந்து ஊற வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். ஊற வைக்கல நான் அப்படியே போடுறேனாலும் 2 விசிலாக 3 விசிலாக வேக வைங்க, பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தான் இதை செய்ய போகிறோம். இப்போ வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இப்படி ஒரு கரண்டி வச்சு மசிச்சோம்னாவே மசிஞ்சிரும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்படியே கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு, இது கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வீட்லேயே பச்சரிசி இருக்குதுன்னா நீங்கள் வந்து நல்லா 2 முறை கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து முறுக்குக்கு நிறைய வெரைட்டி வந்து நம்ம இதில் செஞ்சுக்க முடியும். அப்படி அரைச்ச மாவு தான் இந்த மாவு. இதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவு அரிசி வந்து 2 டைம் கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு டைம் 2 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காய வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெந்த பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்குறோம். மசித்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து எப்பயுமே கையில் அப்படி மசிச்சு போடும்போது அதனுடைய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த உளுந்து முறுக்குலையே இதுக்கு வந்து ஆயில் சேர்த்தலாமா இல்லை பட்டர் சேர்த்தலாமான்னு கேட்குறீங்க. இந்த உளுந்து முறுக்குக்கு ஆயில் எதுவும் சேர்த்த வேண்டாம், பட்டரும் சேர்த்த வேண்டாம். அதுவே உளுந்து போடுறதுனால ரொம்ப சாஃப்டாக வரும். அதுபோல் தான் இந்த பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால முறுக்கு வந்து சாஃப்டாக வரும். இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் சேர்த்த தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப நிறைய சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்படி பண்ணும்போது கையில் வந்து மாவு வந்து ஒட்டாது, நமக்கு வந்து உருட்டி வரும் நல்லா.
அதுபோல் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் வந்து முறுக்கு உலக்கில் வந்து நம்ம ஈஸியாக புளிய முடியும். கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் கை வலிக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முறுக்கு சுற்றிக்கலாம். நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்காக எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முறுக்கு நம்ம சுற்றணும். இந்த மாதிரி புடியில் பார்த்திங்கன்னா 5 கன்று இருக்கிறதும் இருக்கும், 3 கன்று இருக்கிறதும் இருக்கும். நம்ம எந்த இது வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 கன்று இருக்கிறதுல வந்து நம்ம முறுக்கு சுற்றிக்கலாம். முறுக்கு சுற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி, நம்ம வந்து சில்வராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் சரி. நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் நம்ம அதிகமாக பெருசாக செய்கிறனால என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு உலக்கு உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு இந்த மாவு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புடியில் வந்து சுற்றும்போது கை வலிக்கிறது இல்லை. நம்ம பெரிய புடியெல்லாம் வச்சு சுற்றும்போது கை வலி எடுக்கும். முறுக்கு வந்து நமக்கு வெள்ளையாகவே வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, நமக்கு இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்தாமல் நம்ம வந்து சீரகம், ஓமம் அல்லது பெருங்காயம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். எள்ளு கூட சேர்த்து செய்யலாம். எள்ளு சேர்த்துனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேர்த்து வெள்ளையாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துனதுனால முறுக்கு கொஞ்சம் செவந்து வரும். வந்து நம்ம சுடும்போது நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் சூடு கரெக்டாக இருக்கணும். அப்படி எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தால் கூட இந்த முறுக்கு பாருங்கள் இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு. எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். அதே போல் எண்ணெயில் போடும்போது பிரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் இழுக்கும். அதுக்கு அடுத்தது கடுகடுன்னு ஆகும். அதனால் எண்ணெய் வந்து சரியான காய்ச்சல் முறுக்கு போட்டால் தான் முறுக்கு நல்லா பொறுபொறுப்பாகவும் இருக்கும், நல்லா வந்து இதாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம பார்க்கும்போது. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி செவந்து போயிடும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா போட்டவொடனே நமக்கு செவந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் முறுக்கு செய்யும் போதே நம்ம எப்பயுமே எண்ணெய் சூடும் கரெக்டாக இருக்கதான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு முறுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு ஃபுல் இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பொட்டுக்கடலை முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, உளுந்து முறுக்கு, அது போலவே பார்த்திங்கன்னா மணப்பாறை முறுக்கு நம்ம செஞ்சுருக்கோம், ராகி முறுக்கு செஞ்சுருக்கோம், பெப்பர் முறுக்கு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் முறுக்கு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான் இந்த முறுக்கு செய்கிறது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சுக்க முடியும். இதுக்காக கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.